ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பைக் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு 100cc பைக் செக்மெண்ட்ல எவ்வளவோ பைக் காம்படிஷனுக்கு வந்து காலத்துல இப்போ வந்து 400cc செக்மெண்ட்டுக்கு நிறைய காம்படிஷன் வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டாமினார் 400, ட்ரையம்ப் 400, வேற ஹார்லி டேவிட்சன் அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்லாம் வந்திருக்கு. அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ராயல் என்ஃபீல்டு இப்போ நியூ ஒரு பைக் லான்ச் பண்ணிருக்காங்க, கொரில்லா 442. அந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ டெக்னிக்கல் ஸ்பெக் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு நியூவா லான்ச் பண்ண கொரில்லா 450 அந்த பைக். ராயல் என்ஃபீல்டு அவங்களோட சிக்னேச்சர் டைப்பான ரெட்ரோ டைப்ல ரவுண்ட் ஷேப்ல நல்லா ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஹை பீம் லோ பீம் ஆப்ஷன் இருக்கு. இதுல சென்டர்ல பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு அவங்களோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ராயல் என்ஃபீல்ட்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்போ நியூவா வர எல்லா பைக்ஸ்லுமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லயும் ஆல் எல்இடி ஆப்ஷன் தான் இந்த பைக்லயும் அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ பைக்கோட ஹெட் லாம்ப் ஆன் பண்ணி காமிக்க பாருங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இண்டிகேட்டரை பார்க்கலாம். இந்த பைக்கோட இண்டிகேட்டரும் எல்இடி ஆப்ஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து எப்படி வருதுன்னா ஹசார்ட் ஆப்ஷனோட இதுல கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஹசார்டு, ஆஃப் பண்ணாலும் ஹசார்ட் லைட் எரியற மாதிரி இதுல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷனை பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450ல என்ன சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த பைக்ல பிரைஸ் கட் பண்றதுக்காக என்ன சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பிராண்டோட சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜோவா அந்த பிராண்டோட சஸ்பென்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் நல்லா. இந்த பைக்ல நல்லா பிராடான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 43mm சஸ்பென்ஷன் சைஸ் தான் இதுல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல மக்காடெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி நல்லா சூப்பராகவே இருக்கு. இது கலர்லாம் அட்ராக்டிவா நல்லா கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த பைக் எத்தனை கலர் வேரியன்ட்ல அவைலபிலிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா 5-6 கலர் வேரியன்ட் அவைலபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பைக்ல என்ன டயர் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா சீட் அவங்களோட டயர் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் இன்ச் எத்தனை இன்ச் பாத்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 120/70 டயர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. நெக்ஸ்ட் இந்த ரியர் டயர் என்ன சைஸ்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 160/60 R17 டயர் தான் கொடுத்துருக்காங்க. இதுலயும் சிஎர் டயர் அவங்களோட தான் யூஸ் பண்ணிருக்காங்க. வேற ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டுவல் சேனல் ஏபிஎஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டேங்க் கெபாசிட்டி எத்தனை பாத்தீங்கன்னா 11 லிட்டர் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கலர் டோன் பார்க்கவே சூப்பரா இருக்கு. ராயல் என்ஃபீல்டு சென்டர்ல அவங்க பேஜிங்கோட கொடுத்துருக்காங்க. இது வந்து லுக் வைஸ் பார்க்க எனக்கு லைட்டா ஹண்டர் லுக்ல இருந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு இதை பார்க்க என்ன லுக்ல இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்லோட இன்ஜினை பத்தி பேசணும். மெயினா இந்த பைக்ல என்ன இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஹிமாலயன் 450ல என்ன இன்ஜின் இருக்கோ சேம் இன்ஜினை தான் தூக்கி இதுலயும் வச்சிருக்காங்க. அந்த ஃபோக்ஸ் வேற அந்த மாடல் மட்டும் லுக் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மித்தபடி ஹிமாலயன் 450ல என்ன இன்ஜினோ அதே சேம் இன்ஜின் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. மாதிரி லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அது போக ரேடியேட்டர் கார்டை பாத்தீங்கன்னா நல்ல பெருசான சைஸ்லயே கொடுத்துருக்காங்க. வேற இதோட ஹாரன் சவுண்ட் எப்படி இருக்குன்னு இப்ப செக் பண்ணி பார்ப்போம். ஹாரன் சவுண்டு நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பைக்ல உட்காந்துட்டு பைக்கோட கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொரில்லா 450யோட பைக்கோட வீல் பேஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1440mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. வேற கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 169mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்ல உட்காந்து இந்த பைக்கோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பைக்கோட கம்ஃபர்ட் சொல்றதுக்கு நல்லாவே இருக்கு. பைக்கோட லுக் இங்க இருந்து பார்க்கவே வேற லெவல்ல இருக்கும். பைக் கம்ஃபர்ட் அதே மாதிரி வேற லெவல்ல இருக்கு. இந்த பைக்கோட சீட் ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 780mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. சீட்டும் சொல்றதுக்கு நல்லாவே இருக்குங்க. இது பைலட்டுக்கும் நல்லா இருக்கு, பின்னாடி கோ பைலட் உட்காந்துட்டு போறவங்களுக்கும் நல்லா இருக்கு. இந்த பைக்கு எக்ஸாஸ்ட் மோட் ஆன் பண்ணி எக்ஸாஸ்ட் மோட் பைக்கோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இந்த பைக்ல என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல என்னென்னலாம் காமிக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் இண்டிகேஷனு, வேற சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷனு, ஆவரேஜ் கிலோமீட்டர் எவ்வளவு போகும் அந்த இதெல்லாம் காமிச்சு. வேற இந்த பைக்ல மொத்தம் எத்தனை மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரைடு மோடு, பர்ஃபார்மன்ஸ், ஏபிஎஸ் ஆன் பண்றது ஆஃப் பண்றது, ஈகோ மோட் அந்த மாதிரி நிறைய மோட்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்ல ட்ரிப் ஏ ட்ரிப் பி அந்த கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபியூயல் ரேஞ்ச் எவ்வளோ காமிக்கிறது, அந்த சொன்னோம்ல அது வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு, அந்த மாதிரி ஒரு பேசிக்கான உள்ளது எல்லாமே இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொரில்லா 450 பாத்தீங்கன்னா ரைடருக்கு நல்ல சீட்டு பெருசாவே கொடுத்துருக்காங்க. ஆனா பில்லியனுக்கு பாத்தீங்கன்னா சீட்டு ரொம்ப சின்னதாவே இருக்கு. அது போல பில்லியன் பிடிக்கிறதுக்காக சைட்ல கிராப் டெயில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல டேஞ்சர் லைட் எங்க இருக்குன்னு தெரியாம இருப்பீங்க. இந்த பைக்கோட டேஞ்சர் லைட் எங்க இருக்குன்னு காமிக்க பாருங்க.
இந்த பைக்கோட டேஞ்சர் லைட் எதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா இந்த சேர் அடிக்காம இருக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மாத்தி நம்பர் பிளேட்டுக்கு லைட் ஹோல்டர் இதுல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வான்டேஜ் சொல்லணும்னா என்ன இருக்குன்னா யூஎஸ்பி சாக்கெட் இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ரோட்ஸ்டர் பைக்னால இதுல யூஎஸ்பி சாக்கெட் அந்த ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ப்ளூடூத் நேவிகேஷனை நீங்க நேவிகேஷன் பார்க்கணும்னா ப்ளூடூத் மூலியமா கனெக்ட் பண்ணி இதுல டிஸ்பிளேல நேவிகேஷன் பார்த்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதுல என்னன்னா மொபைல் ஆன் பண்ணியிருந்தா மட்டும் தான் இதுல டிஸ்பிளேல நேவிகேஷன் காமிக்கி. நெக்ஸ்ட் இப்போ அந்த பைக்கை ரைட் பண்ணி பார்க்கும்போது ரைட் கம்ஃபர்ட் எப்படி சொல்றேன். ஸோ வாங்க ரைட் கம்ஃபர்ட் பைக் சரியான பிக்கப்பாக இருக்குங்க. இந்த பைக்கோட பிரேக்கிங்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க டியூயல் சேனல் ஏபிஎஸ்னால. நமக்கு இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி டிமார்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த சார்லஸ் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் தான். நீங்கள் இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும், வேறு இந்த பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பைக் மொத்தம் 3 வேரியன்ட்ல அவைலபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் அனலாக் வேரியன்ட், அடுத்து டேஷ் வேரியன்ட், அடுத்து ஃபிளாஷ் வேரியன்ட் 3 வேரியன்ட்ல அவைலபிலிட்டி இருக்கு. இந்த பைக் மொத்தம் 6 கலர்லயும் ஆப்ஷன்லயும் இருக்குங்க. நீங்க இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும், இந்த பைக்கை புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் உள்ள சார்லஸ் மோட்டார்ஸ் இங்க வந்து விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இந்த பைக்கை புக் பண்ணிக்கோங்க. பைக்கோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிருங்க. இந்த பைக்கோட வேற கலர் ஆப்ஷன் நம்ம ஷோரூம்குள்ள இருக்கு, அதை போய் உங்களுக்கு காமிக்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.